anxious thought that steals my breath. It's a heavy weight upon my chest as I lie awake and wonder what the future will hold. Help me to remember that you're in control. You're my courage when I worry in the dead of night. You're my strength 'cause I'm not strong enough to win this fight. You are greater than the battle raging in my mind. I will trust you, Lord. I will fear no more. I will lift my eyes, I will lift my cares, lay them in your hands, I'll leave them there. When the wind and waves are coming, you shelter me. Even though I'm in the storm is not in me. You're my courage when I worry in the dead of night. You're my strength 'cause I'm not strong enough to win this fight. You are greater than the battle raging in my mind. I will trust you, Lord. I will fear no more. I will fear no more. I will fear no more. No power can come against me, 'cause you have overcome. No darkness can overwhelm me, 'cause you've already won. No power can come against me, 'cause you have overcome. No darkness can overwhelm me, 'cause you've already won. You're my courage when I worry in the dead of night. You're my strength 'cause I'm not strong enough to win this fight. You are greater than the battle raging in my mind. I will trust you, Lord. I will fear no more. 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 ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் ஜெபத்தை குறித்து தியானிக்கும்படியாக செல்கிறோம். ஆண்டவர் என்னோடும் எங்களோடும் கூட பேசுவீராக. ஜெபத்தின் ரகசியங்களையும் ஜெபத்தின் மேன்மையை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு இந்நாளின் தியான பகுதி எங்களுக்கு ஏற்றதாக உகந்ததாக இருக்கட்டும். ஜெபத்திற்கு நீர் என்ன வழிமுறை காட்டி இருக்கிறீரோ, என்ன ஆலோசனைகள் எங்களுக்கு தந்திருக்கிறீரோ, அவைகளை நாங்கள் கடைபிடித்து நீர் முன்வைத்து சென்ற முன்மாதிரிகளை கடைபிடித்து உண்மையான ஜெபம் செய்து ஜெபத்தை ஏறெடுத்து உம்மிடத்திலிருந்து சம்பூர்ண நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்தாலும் இந்த நாளின் தியானம் எங்களை அவருக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். கர்த்தருக்குள் அன்பான திருச்சபையின் மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்திலே உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். கடந்த வெள்ளிக்கிழமையிலே ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை, ஜெபத்தினுடைய மேன்மையை, ஜெபத்தினுடைய சிறப்பை நாம் தெளிவாக தியானித்தோம். இந்த நாளிலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி
ஒரு சில காரியங்களை நமக்கு திருமறையின் வாயிலாக சொல்லியிருக்கிறார். எனவே அவர் எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரோ அப்படி ஜெபிப்பதின் வாயிலாக மாத்திரமே அந்த ஜெபம் அவருடைய சந்நிதியில் சென்றடைவது மட்டுமல்ல, அவருக்கு ஏற்றதாக உகந்ததாக இருக்கும். அதற்குரிய பலன்களை நாம் உரிய காலத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அதை தவிர்த்து அதை மீறி நாம் செய்கின்ற ஜெபம் அவருக்கு பிரியமானதாக இருப்பதில்லை, அவர் அங்கீகரிப்பதற்கு உகந்ததாக இருப்பதில்லை, அது நமக்கு பலனை தருவதாக இருப்பதில்லை. எனவே இந்த நாளிலே ஆண்டவர் நாம் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும், ஜெபத்தில் எது முக்கியத்துவம் வர வேண்டும் என்பதை வேதத்தில் சொல்லியிருக்கின்ற ஒரு சில வாக்கியத்தின் வாயிலாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, நம்முடைய ஜெபமானது ரகசியமான ஜெபமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பேசுவது ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவரோடு கூட பேசுகிறோம். எனவே அது ரகசியமானதாக இருக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஜெபத்திலே ரகசியம் இருக்கிறதோ, ஏனென்றால் நாம் சொல்ல போகிற காரியம், நான் கேட்க போகிற காரியம் நம்முடைய ஜெபத்தை கேட்கின்ற, ஜெபத்திற்கு பதிலளிக்கின்ற ஆண்டவருக்கு மாத்திரம் தெரிந்தால் போதுமே ஒழிய எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்று அவசியமில்லை. எனவே நம்முடைய ஜெபமானது அது ரகசியமானதாக, அது அந்தரங்கமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களிலே, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளில் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார். எனவே நீ என்னிடத்தில் ஜெபிக்க விரும்பினால், என்னிடத்தில் மன்றாட விரும்பினால், என்னிடத்தில் பேச விரும்பினால், நீ மாயக்காரரை போல எல்லாரும் பார்க்கும்படியாக, எல்லாரும் கவனிக்கும்படியாக ஆலயங்களிலே வீதிகளிலே சந்தைகளில் நின்று ஜெபம் பண்ண வேண்டாம். அவ்வாறு யார் பண்ணுகிறார்களோ அவர்கள் மாயக்காரர் என்பதை ஆண்டவர் தெளிவாக குறிப்பிடுகிறார். மாய்மாலம் பண்ணுகிறவர்கள், உண்மையான ஜெபம் அல்ல, உண்மையான பக்தி அல்ல, தாங்கள் ஜெபிப்பதை மற்றவர்கள் பார்த்து இவர்கள் பக்திமான்கள், இவர்கள் ஆண்டவருக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள், இவர்கள் பேசுவதை ஆண்டவர் கேட்பார் என்பது போல ஒரு மாய்மாலமான தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய ஜெபத்திற்கு பதிலோ பலனோ எதுவும் கிடைக்கப் போவதில்லை. அவள் தங்கள் பலனை ஏற்கனவே அடைந்து தீர்ந்தாயிற்று என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உன்னுடைய ஜெபம் அப்படி இருக்க வேண்டாம். நீ ஜெபம் பண்ண விரும்பினால் உன் அறை வீட்டிற்குள் சென்று கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார். உன்னுடைய ஜெபம் எப்பொழுது அந்தரங்கமாக இருக்கிறதோ, ரகசியமாக இருக்கிறதோ, அதற்கான பலனை ஆண்டவர் வெளியரங்கமாக உனக்கு தருவார் என்று சொல்லி சொல்கிறார். எனவே prayer is very secret and confidential. It is not for publicity, it is not for our glory. It is an intercessory prayer.
இது ஒரு மன்றாட்டு ஜெபம். எனவே இந்த ஜெபமான ஆண்டவருக்கும் நமக்கும் தெரிந்தால் மட்டும் போதும். மற்றவர்கள் பார்க்க வேண்டும், மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவ்வாறு வீதிகளில் நின்று, ஜெப ஆலயங்களில் நின்று, சந்தைகளில் நின்று ஜெபிக்கும் போது அது மாய்மாலம், ஏமாற்று. மனிதர் புகழ வேண்டும் என்று, மனிதர் பாராட்ட வேண்டும் என்று, மனிதர் மதிக்க வேண்டும் என்று ஒரு மாய்மால தோற்றத்தை உண்டாக்குகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவர்கள் பலன் அவர்களுக்கு கிடைத்தாயிற்று. ஒரு பலன் அவர்கள் வேண்டுகின்ற வேண்டுதல்களுக்கோ கேட்கின்ற மன்றாட்டுகளுக்கோ ஒரு சல்லிக்காசு கூட, ஒரு இம்மி கூட கிடைக்காதுங்கிறத மிக தெளிவாக சொல்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ரகசியமாக அவரிடத்தில் பேசுவதை அல்லது ஒரு கான்பிடென்சியலாக அவரிடத்தில் பேசுவதையே ஜெபம் என்று குறிப்பிடுகிறார். இன்று நாம் பார்க்கின்ற ஜெபங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. எல்லாரும் பார்க்க வேண்டும், எல்லாருக்கும் முன்பாக கண்ணீர் வடிப்பது, எல்லாருக்கும் முன்பாக கதறுவது. உண்மையிலே இப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் விரும்பவில்லை என்பதை இங்கு தெளிவாக அவருடைய மலை அருளுரையிலே குறிப்பிடுகிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் எவ்வாறு இருக்கிறது? அறை வீட்டின் கதவை போட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்கிறோமா? 1 சாமுவேல் 1 அதிகாரம் 12 வசனத்திலே, அன்னாள் தன்னுடைய இருதயத்தில் பேசினால் உதடுகள் அசைந்தன, சத்தமோ கேட்கப்படவில்லை என்று சொல்லி மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறது. ஏலி பக்கத்தில் இருக்காரு, அவன் என்ன பேசுறான்னு தெரியல, கேட்க மாட்டேங்குது. உடனே ஒரு தவறான கணிப்பு கணிக்கிறார், குடிச்சிட்டு வந்து புலம்பிக்கிட்டு இருக்கா என்று சொல்லி அவர் தவறாக நிதானிப்பதை நாம் பார்க்கிறோம். ஏலி கேட்கணும் அவசியம் கிடையாது. என்னுடைய கஷ்டம், என்னுடைய தேவை, என்னுடைய எதிர்பார்ப்பு எனக்கு வழங்கின ஆண்டவருக்கு தெரிந்தால் மட்டும் போதும், ஆசாரியர்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. ஒரு கான்ஃபிடென்ஷியல் பிரேயர், ஒரு சீக்ரெட் பிரேயர். இட் வாஸ் ஹியர்ட் பை லார்ட். எப்பொழுது நாம் ரகசியமாக மற்றவர்களுக்கு தெரியாத அளவில் அளப்பாத வகையில் செய்கிறோமோ, it was granted by God. அது ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுகிறது, அது ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அது ஆண்டவரால் முழுவதுமாக ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஜெபம் என்பதை எல்லாரும் பார்க்க வேண்டும், எல்லாரும் காண வேண்டும். நான் எவ்வளவு பக்தியானவன், எவ்வளவு ஆவிக்குரிய வழியில் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமானால் அது பயனற்றதாய் போய்விடும். மனுஷர் பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. மாறாக லூக்கா 18 அதிகாரம் 11, 12 வசனங்களிலே இங்கு நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வு, ஆயக்காரன் பரிசேயன். அவர் சொல்லுகிறார், பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் இவர்களை போல் மட்டுமல்லாமல் இந்த ஆயக்காரனை போலும் இல்லாதபடியினால் உம்மை சோசரிக்கிறேன். வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன். என் வருமானங்களினுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றிலும் நான் தசமாக பாகம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் ஒரு பகிரங்கமான ஜெபத்தை, அவனை காட்டில் நான் நல்லவன் என்ற ஒரு முறையீட்டை அங்கு வந்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். பப்ளிசிட்டி, நான் நல்லவன், நான் நியாயமானவன்,
நான் காணிக்க கொடுக்குறேன், நான் ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பப்ளிசிட்டி, மற்றவர்கள் நான் நல்லவன் என்று தெரிய வேண்டும், இந்த ஆயக்காரனுக்கு நான் நல்லவன் என்று தெரிய வேண்டும். ஆனால் ஆண்டவர் அந்த மாய்மாலமான ஜெபத்தை அங்கீகரிக்கவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதே போலதான் நாம் மற்றவர்களுக்கு முன்பாக நமக்கு பெருமை ஏற்பட வேண்டும், மதிப்பு ஏற்பட வேண்டும், என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய பக்தி மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமானால் அது வீணாக போய்விடும். எப்படி பரிசேயனுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படவில்லையோ அதே போல நம்முடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படாமல் போய்விடும். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வரும்போது ரகசியமாக, நான் யார் என்று மற்றவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, நான் யார் என்று அநேகருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, நான் யார் என்பதை ஆண்டவர் மட்டும் அறிந்தால் போதும் என்ற எண்ணத்தோடு ரகசியமாய் ஜெபம் பண்ணும்போது, அந்த காலத்தில் அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அதை கேட்டு வெளியரங்கமாக பதிலளிப்பார். நம்முடைய ஜெபம் தனிமையாக இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவரோடு கூட பேசுவதாக இருக்கும்போது அது விலை மதிப்பெற்றதாக இருப்பது மட்டுமல்ல, ஆண்டவர் விரும்புவதாக இருக்கிறது, ஆண்டவர் பதில் தருவதாக இருக்கிறது. இரண்டாவது, விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். முதலாவது அந்தரங்கமாக ரகசியமாக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். விழித்திருந்து என்றால் தூங்காமல் இரவு முழுதும் கண் விழித்து ஜெபிப்பது என்பது பொருள் அல்ல. ரொம்ப அலர்ட்டா, ஹைலி அலர்ட். ஆண்டவர் சொல்லுகிறார் மார்க் 14:38, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த உலகத்தில், சோதனை நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த சோதனைகள் வழியாக நாம் செல்லும் போது அது நம்மை பற்றி கொள்ளாதபடி, அது நம்மை பிடித்து கொள்ளாதபடி, அது நம்மை மேற்கொண்டு விடாதபடி, அதற்குள் சிக்கி தவித்து விடாதபடி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதைத்தான் சீடர்களுக்கு கெத்செமனே தோட்டத்தில் சொல்லிவிட்டு, நான் தனியாக சென்று ஜெபிக்க போகிறேன், நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு தூங்குற நேரம் இல்லை, ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் விழித்திருந்து எச்சரிக்கையாக இருந்தவர்கள் ஜெபிக்கவில்லை. தங்களுக்கு ஆபத்து வரப்போகிறது, தங்களுக்கு துன்பம் இடுக்கண் வரப்போகிறது, எனவே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிய போதும் அவர்கள் நித்திரை மயக்கத்துடனே இருந்தார்கள். அதன் விளைவாக அவரது சோதனையில் சிக்கி ஆண்டவரை மறுதலிக்கவும் ஆண்டவரை விட்டு ஓடி போகவும் செய்தார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஏராளமான சோதனைகள் வருகிறது. நான் விரும்பியோ விரும்பாமலோ பல சோதனைகள் வருகிறது. வியாதியின் வாயிலாக சோதனைகள் வருகிறது, பொருளாதார நெருக்கடியின் வாயிலாக சோதனைகள் வருகிறது, விரோதிகளின் வாயிலாக சோதனைகள் வருகிறது, அந்தகார சக்திகளின் வாயிலாக நமக்கு சோதனைகள் வருகிறது. எனவே இதில் போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வியாதியில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு வெளியே வர்றதை விட அந்த வியாதியில் சிக்காமல் இருப்பது தான் ரொம்ப புத்திசாலித்தனம், ரொம்ப ஞானமானது. எனவே அந்த சோதனையில் மாட்டிக்கொண்டு ஆண்டவரே என்னை காப்பாற்றும், என்னை விடுவியும் என்று கத்துவதை விட முதல்ல நீ ஜெபம் பண்ணிட்டேன்னா ஆண்டவர் உன்னை அழகா விலைக்கு என்ன செஞ்சிருவாரு, கொண்டு வருவார், காப்பாற்றிடுவார். ஆண்டவரை இப்படிப்பட்ட சோதனைகள் இருக்கிறது, இடையூறுகள் இந்த உலகத்தில். நான் நியாயமாக வாழனா கஷ்டம், உண்மையா இருக்குன்னா கஷ்டம், நேர்மையா நடக்குன்னா கஷ்டம், பக்தியா வாழனா கஷ்டம், இரக்கத்தோடு மன உருக்கத்தோடு வாழனா ரொம்ப நெருக்கடிகள் வரும். எனவே நான் செல்கின்ற பாதையிலே சோதனைகள் வந்து என்னை மேற்கொள்ளாதபடிக்கு
நீர் எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். தானியேல் 1 அதிகாரத்தில் அங்கே தானியேல் ராஜாவுடைய போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணுகிற திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அவன் தீர்மானம் பண்ணினான். ராஜாவுடைய அரண்மனைக்கு போகிறோம், அங்கு பரிமாறுகின்ற உணவு வாயிலாக, பருகின்ற திராட்சரசத்தின் வாயிலாக எனக்கு சோதனை வரும், நான் தீட்டுப்படக்கூடும். எனவே இவைகளிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஆண்டவர் மட்டுமே காப்பாற்ற முடியும். அவர் மிக கிரமமாக ஜெபிக்கின்ற மனிதர். அந்தி சந்தி மத்தியானம் 3 வேளையும் ஜெபிக்கின்ற ஒரு மாபெரும் மனிதர். நாம் பார்க்கோம், ராஜாவை தவிர வேறு யாரை வணங்கக்கூடாதுன்னு சொன்னபோது ராஜாவுடைய கட்டளை இருந்தாலும் அவர் தான் முன் செய்து வந்தபடியே அந்தி சந்தி மத்தியானம் 3 வேளையும் பலகணிகள் எருசலேம் தேவாலயத்துக்கு நேராக திறந்திருக்க அவர் ஜெபம் பண்ணினார். இது பிராக்டிஸ் அவருடைய துவக்க காலத்திலே இருந்தது. நான் சோதனைக்குள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, நான் சோதனைகள் மாட்டிக்கொண்டு மூழ்கி போகாதபடிக்கு, அவர்களிலிருந்து காப்பாற்றுகிற ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை அறிந்து அவர் எடுத்த தீர்மானம், அதனால என்னை தீர்ப்படுத்தக்கூடாது, அதுக்காக அவர் வழக்கமாக ஜெபித்த ஒரு மனிதர். எனவே அந்த சோதனைக்குள் சிக்கி விடாதபடிக்கு அல்லது அதனால் தன்னை அவர் தீட்டுப்படுத்தப்படாதபடிக்கு ஆண்டவர் அவரை பாதுகாத்தார். பிரதானிகளின் கண்களிலே அல்லது மேற்பார்வை செய்கின்ற அவருடைய கண்களில் தயவு தந்து தானியேல் எப்படி கேட்டாரோ இது நடக்கக்கூடிய காரியமா? பாபிலோன் ராஜாவுடைய கட்டளை இவங்களுக்கு இதைத்தான் கொடுக்கணும், நான் சாப்பிட்ற சாப்பாட்டை தான் கொடுக்கணும், வேற எதையும் கொடுக்கக்கூடாது. கொடுத்தான்னு தெரிஞ்சுன்னா அவன் தலை போயிடும். அவ்வளோ ஒரு சூழ்நிலை. ஆனால் ஜெபத்தோடு அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஜெபத்தோடு எல்லாவற்றையும் செய்தபடியினால் அந்த தீர்மானத்தை அவருக்கு வெற்றியாக ஆண்டவர் மாற்றியிருந்தார். அங்கு உள்ள கட்டளை, ராஜ கட்டளை மாற்றப்பட்டு இவர் எப்படி விரும்பினாரோ சோதனைக்குள் உள்ளாகாதபடிக்கு, தீட்டுப்படாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ள எப்படி விரும்பினாரோ ஆண்டவர் அவரை காத்தார். அன்பா நம்முடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிருக்கார். காரணம் இந்த வாழ்க்கையில் ஜெபம் இருந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் மாட்டாதபடி, சிக்காதபடி, எவ்வளோ உபாயதந்திரங்களை பின்னி பிணைத்தாலும் அதிலிருந்து அவர் காப்பாற்றப்படுவதற்கு அவருக்கு ஜெபம் உறுதுணையாக இருந்தது. எனவே ஆண்டவர் விழித்திருந்து, அதாவது சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னபடி நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது நமக்கு இருக்கின்ற சோதனைகள் வழியாக நம்ம செல்லாதபடிக்கு நம்மை அழகாக ஆண்டவர் பக்குவமாக வழி நடத்துகிறார். மூன்றாவதாக, இறுதியாக சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். இது லூக்கா 18 அதிகாரம் 1 வசனத்தில் ஆண்டவர் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு நிகழ்வை சொல்கிறார். ஒரு விதவை, அவளுக்கு அநியாயம் இழைக்கப்படுகிறது, நியாயம் கிடைக்கவில்லை. எனவே ஒரு நியாயாதிபதியின் இடத்துல போய் நியாயத்துக்காக கெஞ்சுகிறான். ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, தொடர்ந்து அவளுக்கு நியாயம் கிடைக்கின்ற வரையிலே அவள் போய் கெஞ்சுக்கிறாள். அந்த நியாயாதிபதி ரொம்ப நியாயமானவன் அல்ல, ஆனாலும் அவளுடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுத்து ஓயாம வந்து என்ன நெருக்கிறார், எனவே நான் இவளுக்கு நியாயம் செய்வேன் என்று சொல்லி சொல்கிறார். உலக பிரகாரமான ஒரு மனுஷன் ஓயாம கேட்கும் போது, செய்ய அவன் முற்படும் போது, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுற விஷயத்துல ஆண்டவர் அவர்களுக்கு பதிலளிக்காமல் இருப்பார்கள் என்று சொல்லி சொல்கிறார். சோர்ந்து போகக்கூடாது.
ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது உடனே கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. சிலது உடனே கிடைக்கும், சிலது சில நாளில் கிடைக்கும், சிலது தாமதமாக கிடைக்கும். இதுக்காக நாம் ஜெபித்து விட்டுவிடக்கூடாது. நம் ஜெபத்தை ஆண்டவர் எங்கே கேட்க போறாரு? நான் எத்தனை தடவை கேட்டேன், எனக்கு பதிலே கிடைக்கல, அதனால என்ன பிரயோஜனமும் இல்லை, ஜெபிப்பது வீண் என்று சொல்லி நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வரலாம், நெருக்கடிகள், துன்பங்கள் வரலாம். ஒரே நாளில் அது மாறணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஆண்டவர் சில திட்டங்களை, தீர்மானங்களை வைத்து நம்மை உருவாக்குவதற்கான காலங்களாக இருக்கலாம். ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு அந்த சோர்விலிருந்து விடுதலை தந்து உற்சாகமாக ஜெபிக்க, நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ, எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கின்ற வரைக்கும் ஜெபிப்பதற்கு அவர் உற்சாகத்தை தருவார். ஒரு வேடிக்கையாக ஒரு நிகழ்வை கதையை சொல்வார்கள். ஒரு நாள் தேவனுடைய மனிதர் ஒருவர் பரலோகத்திற்கு சென்றாராம். சென்றவுடனே அங்கே சிறிய பொட்டலங்கள், பெரிய பொட்டலங்கள், பெரிய மூடைகள், இப்படி நிறைய அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததாம். உடனே அங்கிருந்த தேவதூதன்கிட்ட அவர் கேட்டாராம், இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டாராம். என்னது இது, எது? அப்போ அந்த தேவதன் சொன்னாராம், நிறைய பேர் பல விதமான தேவைகளோடு ஆண்டவர்கிட்ட அந்த தேவையை சொல்றதுக்கு வருவாங்க, சொல்லுவாங்க. உடனே ஆண்டவர் அதை கொடுப்போம் என்று தீர்மானித்து அதை தன்னுடைய தூதன் வாயிலாக அனுப்பும்போது போய் பார்த்தா அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. எனவே அவங்க கேட்ட அந்த அவருடைய உதவிகள், எதிர்பார்ப்புகள் திரும்ப என்ன செஞ்சு ரிட்டன் வந்து இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. பொறுமையற்றவர்களாக இருக்கிறார்கள், அல்லது சோர்ந்து போய்விடுகிறார்கள், சலித்து போகிறார்கள். எனவே அவர்களுக்கு அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி சொன்னாங்க. எவ்வளவு உண்மை! நம்ம அவசரப்படுறோம், ரொம்ப இன்னைக்கே நடந்துடும், இப்பவே நடந்துடணும்னு நினைக்கும். இல்லை, இப்பவுமே தேவைன்னு ஆண்டவர் அறிஞ்சா இப்பவுமே கொடுப்பார். அது இல்லாட்டா நமக்கு கஷ்டம் அப்படின்னா அதை அவர் தள்ளி போடவே மாட்டார். நமக்கு எந்த காலத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். நம்மை பக்குவப்படுத்தி அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தி, ஏன்னா எந்த உடனே கொடுத்தோன்னா பயன்படுத்த தெரியணும், நல்ல முறையில் பயன்படுத்த தெரியணும், அதனுடைய வேல்யூ தெரியும், அதனுடைய முக்கியத்துவம் தெரியும், இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஆனால் நாம் மிக அவசரப்படுகின்றபடியினால் நாம் உறுதியாக தரித்திருப்பதில்லை, வேகமாக போயிடும், சட்டுன்னு போயிடும். அதுவல்ல, ஒரு மனுஷன் எதையாவது வாங்கணும்னா ஒரு தடவைக்கு 10 தடவை, இந்த தடவை கொடுக்கட்டு இல்லையா, அடுத்த தடவை மனம் இறங்க வாய்ப்பு இருக்கிறது. சோர்ந்து போனால் நமக்கு தான் நட்டம் ஒழிஞ்சு அவங்களுக்கு நட்டம் கிடையாது. எனவே சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணும்போது தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுடைய விஷயத்தில் ஆண்டவர் பொறுமையாக இருந்ததற்கேற்ற பலனை தருகிறார் என்று சொல்கிறார். அன்பானவருடைய பிள்ளைகளே, டிஎல் மூடியை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவரை போல ஆத்ம ஆதாயம் செய்த ஒரு மனிதரை பார்க்க இயலாது. ஒரு கூட்டத்தில் 5000 பேர் வந்தாங்கன்னா 5000 பேர் மனம் திரும்பிடுவாங்க, 4000 பேர் வந்தால் 4000 மனம் திரும்புவாங்க. அந்த கேம்பெயின் எங்கெல்லாம் போடாரோ அப்படி ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு மனமாற்றம் ஏற்படும். ஆனால் அவருக்கு 3 நண்பர்கள் இருந்தார்கள், 3 பேருமே மனம் திரும்பவில்லை. ஒரு நல்ல பொய் சொல்லுகிறவர், ஒருவர் திருடுகிறவர், ஒருவர் குடிகாரர். இந்த பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி
ஜெபித்து கொண்டே இருந்தார். அவர் கொஞ்சம் மன சோர்வு ஒரு நாள் ஏற்பட்டதில்லை. ஒரு கூட்டத்தில் இத்தனாயிரம் பேர் மனம் திரும்புகிறான். ஆனால் எனக்கு நண்பனாக இருக்கிறவன் இந்த 3 பேரும் இதை பொய் சொல்லிக்கிட்டே அலைகிறவன், பொய் சாட்சி சொல்லி மற்றவங்களை சிக்கலில் மாட்டி விட்டவன், குடிக்கிறவன், திருடுறவன், இவங்க திருந்த மாட்டிக்காங்களேன்னு ஒரு சோர்வே ஏற்படலை. தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். 4 ஆண்டு ஆன பின்பு ஒருவர் மனம் திரும்பினார். 12 ஆண்டுகள் ஆன பின்பு ஒருவர் மனம் திரும்பினார். டிஎல் மோடி மரித்து போவதற்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பு 3ஆமவர் மனம் திரும்பினார். எவ்வளவு ஒரு சோர்வற்ற ஜெபம். நம்மனா எப்பவுமே தூக்கி தூர போட்டு போயிடுவோம். ஒரு பிரசங்களை இத்தனாயிரம் பேர் மனம் திரும்புறான், இவன் மனம் திரும்பினான்னு திரும்பாட்டான்னு இவனுக்காக போட்டு என் நேரத்தை செலவு பண்ணணும் சோர்வடைந்து நம்ம அந்த ப்ரேயர் பாயிண்டை தூக்கி தூர வீசிடுவோம். ஆனால் அப்படி அல்ல, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்முடைய ஸ்திரத்தன்மையை அறிந்து, உறுதிப்பாட்டை அறிந்து அவர் அதற்கேற்ற பலனை தருகிறார். ஜெபத்தில் 3 முக்கியமான காரியங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். Prayer is sacred and very confidential. ஜெபம் என்பது உண்மையிலே ஒரு ரகசியமான ஒன்று, அந்தரங்கமான ஒன்று. ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய அல்லது வெளிப்படுத்தக்கூடாத ஒன்று, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாத ஒன்று. இரண்டாவதாக prayer is watch and pray. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அல்லது விழித்திருந்து ஜெபித்தார். அலர்ட்டாக இருக்கணும். ஒவ்வொரு காரியத்திலையும் சோதனையில் நம்ம மாட்டிடக்கூடாது, சிக்கலில் மாட்டிடக்கூடாது, இடையூறில் மாட்டிடக்கூடாது. எனவே நாம் அதற்காக ரொம்ப அலர்ட்டாக இருந்து ஜெபம் பண்ணணும். இறுதியாக சோர்ந்து போகாமல், இல்லை அந்த ஒரு டயர்ட்னஸே வரக்கூடாது. சோர்வு இல்லாமல் அல்லது மனதில் பின்மாற்றம் அடைந்து விடாமல் உறுதியாக ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவை, உகந்தவை, சுகந்த வாசனையானவை. இவைகளை செய்தவர்களெல்லாம் வெற்றி பெற்று நமக்கு முன்னாக சாட்சிகளாக இருக்கிறார்கள். அந்த ஜெபத்தை ஏறெடுத்து நாமும் வெற்றி பெற ஆண்டவருக்கு நமக்கு துணை புரிவாராக. ஆமென். எங்களை நேசிக்கிற அன்புடைய இந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறீர். அவ்வாறு ஜெபிக்க எங்களை பயிற்றுவிப்பீராக, பழக்குவிப்பீராக. அதன் வாயிலாக நாங்கள் உண்மையான ஜெபத்தை செய்து உடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ள இருந்தார். இதை ஆண்டவரே பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் வாழ்க்கையில் இதை உறுதியாய் கடைபிடிக்க உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகனமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கு இருப்பதாக. ஆமென். I was lost in a desert land, so dry and thirsty, but God was there where He'd always been, giving grace and mercy, so hard to sing and hard to pray, yet I knew His word was true.
Then one day my faith returned, and suddenly I knew somebody's praying for me. Somebody's knocking on heaven's door. Somebody's praying for me. Oh yes, somebody's lifting me up to the Lord. I knew it had to be somebody down on their knees, somebody praying for me. That's right. Well, I've been spared by so many prayers, how many times I could not say what a difference a prayer can make when it's offered up in faith. Well, God has always made a way, yes He has, when I didn't know what to do, just when I needed a miracle. That's when your prayers broke through. Somebody's praying for me. Somebody's knocking on heaven's door. Somebody's praying for me. Oh yes, somebody's lifting me up to the Lord. I knew it had to be somebody down on their knees, somebody praying for me. That's right. Now I know that friend was you. You were the gift God gave me. 'Cause when you prayed, His love broke through. It was your prayer that saved me. So thank you for praying for me. Thank you. Thank you for knocking on heaven's door. Thank you for praying for me. Thank you for lifting me up to the Lord. Well, now I can clearly see that you were the one on your knees. So thank you for praying for me. Thank you for praying. Somebody's praying for me. Oh yes, somebody's knocking on heaven's door. Somebody's praying for me. Oh yes, somebody's lifting me up to the Lord. I knew it had to be somebody down on their knees, somebody praying for me.